Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் விளையாட்டு மைதானம் அமைத்து தர மீனவ மக்கள் ஒன்று திரண்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பாலைக்குடியில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் விளையாட்டு மைதானம் இல்லாததால் இளைஞர்கள் சோகமடைந்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த மீனவ மக்கள் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் விடியா ஸ்டாலினின் மகன் தம்பிகளையும் சார்களையும் பாதுகாப்பதற்கு செலவிடும் நேரத்தில் ஒரு சில மணி நேரங்களாவது இளைஞர்களின் லட்சியத்தை நிறைவேற்ற நேரம் ஒதுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீரை முல்லை பெரியாறு அணை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் செவ்வாய்க்கிழமை காலை நிலவரப்படி 118.10 அடியாக ஒரே நாளில் 3 அடி வரை உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் ராட்சத மரம் பெயர்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் வீடு சேதமடைந்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இந்த நிலையில் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனை அருகே சாலையோரத்தில் உள்ள ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் தகர வீடு சேதமடைந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பருவமழையையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தாங்கள் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பணிச்சுமை காரணமாக அரசு ஓட்டுநர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு சாலை அரசு போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றி வரும் ஓட்டுநர் பாலை என்பவரிடம் பராமரிப்பில்லாத பேருந்துகளை இயக்குமாறு அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த அவர் பணிமனை முன்பாக தீக்குளிக்க முயன்றார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பணி அழுத்தம் அதிகமாகிவிட்டதாக அரசு பேருந்து ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பொள்ளாச்சி மனநல காப்பகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு அடைக்கலமளித்த கேரளாவைச் சேர்ந்தவர் பிடிபட்டார். மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான சாஜி என்பவர் கடந்த 3 நாட்களாக கேரளாவில் தங்கியிருந்த நிலையில் அவருக்கு அடைக்கலம் அளித்த நபர் சேலத்தில் பிடிபட்டார். விசாரணையில் அவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்பதும் சாஜிக்கு அடைக்கலம் கொடுத்ததும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் அரசில் கொலை வழக்கின் புலன் விசாரணையில் அலட்சியம் காட்டுவதால் குற்றவாளிகள் எளிதாக தப்பிவிடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக பண்ணைப்புறம் அருகே சுமார் 5000 வாழை மரங்கள் சேதமடைந்தன. கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் என்பவரது தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்து விட்டது. அதனை பார்த்து கவலையடைந்த விவசாயி சாகுபடிக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவழித்த நிலையில் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் சேதம் குறித்து விடிய அரசின் அதிகாரிகள் இதுவரை ஆய்வு நடத்த வரவில்லை எனவும் விவசாயி வேதனை தெரிவித்தார். சென்னை வடபழனி பகுதியில் மின்சாரம் தாக்கி கேட்டரிங் மேற்பார்வையாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சென்னை வடபழனி திருநகர் முதல் தெருவில் உள்ள கேட்டரிங் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்தார். திங்கட்கிழமை மாலை சாண்ட்விச் இயந்திரத்தை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் இளைஞர் பரிதாபமாக உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மின்கம்பத்தில் ஏறி கேபிள் ஒயர் சரி செய்த இளைஞர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நெருஞ்சனங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவர் கோட்டூர் சத்திரம் பகுதியில் கேபிள் ஒயரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய மின்கம்பத்தில் ஏறிய போது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் படுகாயமடைந்தார். அவரை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடியா மாடல் ஆட்சியில் சீரற்ற மின் விநியோகத்தால் அப்பாவி மக்கள் பலியாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிசிஎன் கண்டிகை கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து காலி குடங்களுடன் பெண்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சூறைக்காற்றின் காரணமாக மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டது. தனியார் தங்கும் விடுதியில் வைக்கப்பட்டிருந்த சூரிய மின்சார தகடுகள் காற்றில் பறந்து கீழே விழுந்து சேதமடைந்தது. மேலும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். விடிய ஆட்சியில் மின்வாரியத்தினரின் செயலற்ற தன்மையால் மின்கம்பங்கள் சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் விவசாயிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மருதூர் செல்லும் சாலை அருகே உள்ள கால்வாய் கோரை புற்கள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் தொடர் புகாரின் பேரில் அங்கு தூர்வாரும் பணி நடைபெற்றது. இருப்பினும் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாத நிலையில் தூர்வாரப்பட்ட கழிவுகள் கரையிலேயே கொட்டப்பட்டு அவை எந்த நேரத்திலும் கால்வாயில் விழுந்துவிடும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் பெயரளவிற்கு மட்டுமே சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மருவத்தூர் சாலையை காஞ்சிபுரம் சாலையில் இணைத்து புறவழிச்சாலை அமைக்க வேண்டுமென வாகன ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேல்மருவத்தூரில் இருந்து ஏராளமான வாகனங்கள் வந்தவாசி வழியாக காஞ்சிபுரம், மேலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறது. இந்நிலையில் ஏராளமான கனரக வாகனங்கள் வந்தவாசி நகரத்துக்குள்ளே வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டுநர்கள் ஏற்படும் சிரமத்தை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் மேல்மருவத்தூர் நெடுஞ்சாலையில் இருந்து பெருதூர் விலவங்காடு சாலை வழியாக காஞ்சிபுரம் சாலையில் இணைப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வந்தவாசி சுற்றி உள்ள அதாவது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை ரோடு, ஆரணி ரோடு, செய்யாறு ரோடு எல்லாத்துலேயுமே புறவழி சாலை இருக்குது. மருவத்தூர்லேருந்து வந்தவாசிக்கு வர்றது வந்து புறவழி சாலை கிடையாது. அதை வந்து முழுமையாக தீர்க்கணும்னாக்கா மருவத்தூர்லேருந்து பிருதூர், விலங்காடு வழியாக வந்து காஞ்சிபுரம் ரோட்டில் இணைச்சாக்கா இது மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்களுக்கும் வந்து இந்த டிராபிக் தொந்தரவு வந்து தீரும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் புறம்போக்கு நிலத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டியூர் பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தியதன் அடிப்படையில் தும்பிப்பாடி கிராமத்தில் உள்ள குன்று புறம்போக்கு நிலத்தில் அப்பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பட்டாவை வழங்க திறனற்ற திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் புறம்போக்கு நிலத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு காலம் தாழ்த்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.